தமிழகத்திலே இருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான். பாரதியார் புதுவையில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள். பாரதியாரின் மின்புறும் பாடல்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவையிலேதான் உருவானது. பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது. இங்கேதான் வாவேசு ஐயர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் அறிவுச்சுடராக மாற்றினார்கள். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் சிந்தனையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பான தளமாக விளங்கிய மண் ஒன்று தென்னகத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியிலே இருந்தது என்று சொன்னால் அது நம்முடைய புதுச்சேரி மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை.